திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்னும் நற்செய்தியை அறிவிக்கும் தூதுவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இத்தகைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இருள் சூழ்ந்து பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உலகையும் பொங்கிடும் இவ்வேளையில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவை குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்கச் செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள்நாடி இணைவோம், இப்பகிர்வோம் வழியில்.
மரியே வாழ்க. எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறோம். ஒரு 10வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா வீட்டில் எது செய்வாங்க அது செய்வாங்க ஒரு எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட்ல இருந்து பிரைஸ் கொடுப்பாங்க எதிர்பார்க்கிறோம். 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ஒரு எதிர்பார்க்கிறோம். காலேஜ் படித்தவங்க சீக்கிரம் வேலை கிடைக்கும் ஒரு எதிர்பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் 20,000 30,000 சம்பளம் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல ஆதாமியவாள் தொடங்கி இறைவாக்கினர் அரசர்கள் தொடங்கி எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? மெசியான ஒருத்தர் வருவார். அவர் எங்களை ரோமை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பார். அது மட்டும் இல்லாம நாம பாவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பை கொடுப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. 46 புத்தகங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நபரை தான் அந்த நாளை தான் இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யாரும் ஒரு குழந்தை ஒரு மீட்பர் பேர் இயேசு அப்படின்னு ஒரு பிறப்பார் என்ற அவர் எதிர்பார்த்த அந்த நோக்கத்தின் உச்சம்தான் இன்றைய பிறந்த நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு மட்டும் எதிர்பார்க்கவில்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு முதியவர்களுக்கு அவளை எதிர்பார்க்கிறது. உங்களால் ஏமாற்றத்துக்காக ஒரு பிறக்கலை, உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறதுக்காக ஒரு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு மனநிலையோடு இந்த திருப்பலியில் உங்களுக்கு என்னென்னமா வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் சொல்ல மாட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா எப்படி சொல்லுவீங்களோ அதே போல இந்த பிஞ்சு விரலில் நல்லதாக இந்த பிஞ்சு விரல் அவ்வளோ அதிசயம். அதை நீங்கள் கேட்டால் கிடைக்கும். அந்த பிஞ்சு விரலில் வருகிற அத்தனை கருணை பரிவு இறந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த திருப்பலியில் குழந்தை இயேசுவிடம் குடும்பத்தில் என்னென்னலாம் தேவை இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். தகுதியான முறையில் இந்த பெரிய மறைப்பொருளை நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செய்யாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியவை சகோதர சகோதரிகளிடம் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வாராக.
இறைவா மனிதர்கள் மேல் மாண்பினை ஏற்ற முறையில் படைக்கும் அதனை ஏற்ற முறையில் சீர்படுத்தி எங்களது மனித இயற்பின் பகுதிகளால் போன்று அவரது இயற்கையில் நாமும் பங்கு பெற நல்குகிறார். ஒவ்வொரு தூயாவியாரை ஒன்றை பெற இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் உள்ளவே. ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார் என்று கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா. காரிருளில் நடந்து வந்த மக்களுக்கு, சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டிற்கு இயேசு என்னும் ஆதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியினை அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் கிறிஸ்து பிறப்பு வாழ்வின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்போம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகளியாவும் நம் கடவுள் அழைக்கும் வீட்டை காணும். இறைவாக்கினர் ஏசாயாவின் வாசகம். அதிகாரம் 57 இறைவாக்கினர் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நன் வாழ்வை பலப்படுத்தவும், நலம் பெறும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவானின் பாதங்கள் மலைகள் மேல் துணைக்காக இருக்கின்றன. இதோ உன் சாமி காவலர் இருக்கின்றார். அவர்கள் அக்களித்து ஒழுங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்காணலை காண்பர். எருசலேமின் பாடல்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்டு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை இறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லையாவும் நம் கடவுள் அளிக்கும் வீட்டை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவாக்கினர் பலரால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருந்த அனைவரும் கடவுளின் மீட்பினை கண்டுகொள்ளும்படி இயேசு மனிதரால் மக்கள் மத்தியில் பிறந்துள்ளார். நம்மை தீமையிலிருந்து மீட்டு நல்வழிக்கு அழைத்துச் செல்லவும் தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதரானது என்பதை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. பல வகைகளில் முன்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையர்கள் பேசிய கடவுள் இவ்விருது நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வளப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 18 காலத்தில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. வாக்கின் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதனை வெற்றி கொண்டது.
கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தால் அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தால் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியானவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்கிறது. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை எழுதினார். அவர்கள் இரத்தத்தினாலும் உடல் இச்சையினாலும் ஆன்மக விருப்பத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானால் முன்னணியை குறிக்கொண்டால் அந்த ஆட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியாக தந்தையின் ஒரே மகனின் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னிடம் முன்னிடம் பெற்றது, ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர், கடவுள் தன்னை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். பிரியமான நெஞ்சத்துக்கு நெருக்கமான அன்புக்குரியவர்கள், இயேசுக்கே புகழ். சத்தமாக சொல்லுங்க, பேருக்கு வந்துருச்சா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, வருகையே வாழ்க. நற்செய்தி கேட்டீங்களா? 4 நற்செய்தி இருக்கு. என்னென்ன நற்செய்தி சொல்லுங்க பார்ப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 3 நற்செய்தி மட்டும் ஒப்புமை கொண்டிருக்கும். இந்த நற்செய்தியில் இருக்குது, இந்த நற்செய்தியில் இருக்கும், இந்த நற்செய்தியில் இருக்குது, இந்த நற்செய்தியில் இருக்கும். 3 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இது 3மே ஒரே கருத்தை போல இருக்கும். ஆனால் அந்த யோவான் நற்செய்தி மட்டும் வித்தியாசமா இருக்கும். அது ஹெலிகாப்டர் தியாகம்னு சொல்லுவாங்க. மேலோட்டமாக இருக்கும், மண்டையில் ஒன்று ஏறாது. இதை 45 கிளாஸ் எடுப்பாங்க. 3 கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஒரு கிரெடிட்டுக்கு 15 கிளாஸ், மொத்தம் 45 கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் புரியாது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒளின்னு ஒருத்தர் இருந்தார். ஒளி உலகுக்கு வந்தது. அவரை பார்க்கலாம், அவரை ஏற்றுக்கல. இதே கூட புதுசா எழுதி வச்சிருப்பார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளாக இருந்தது, கடவுளாக இருந்தது. இது இப்படி நிறைய விஷயங்களை இந்த நற்செய்தி கொண்டிருக்கு. ஒவ்வொன்றாக பார்ப்போம். திருச்சியில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ரொம்ப செல்வம் இருக்கிறவங்க 2 பேருமே. ஆனால் ஒரு கொரோனா குழந்தை இல்லாத ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் குழந்தை ஆரம்பத்துக்கு காலங்கள் போனது. திரும்பியும் ஏதாவது குழந்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்குறாங்க. குழந்தை கிடைக்குது, நல்ல குழந்தை தான் கிடைக்குது. இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு குறைபாடுள்ள ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறைபாடுனா காது கேட்காம, பேச முடியாமல், கண்ணு தெரியாமல், ஏதாவது ஒரு குறைபாடுள்ள ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அவங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன். உங்களுடைய செல்வத்துக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அழகான ஒரு ஆண் குழந்தையோ இல்லை ஒரு பெண் குழந்தையோ நல்லா செல்லையாக என போல ஒரு குழந்தைய நீங்கள் தத்தெடுத்துருக்கலாமே. நீங்கள் ஏன் அந்த குறைபாடுள்ள, அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை எடுக்கிறீங்க, குறைபாடுள்ள அந்த குழந்தைக்கு ஏன் தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாரு
எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு குறைபாடுள்ள ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் செய்யணும்னா எங்கள் தேவையை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. பின்னாடி கை தூக்காம இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கைவலி வரும். நாங்கள் கோயிலுக்கு வந்தால் கைவலி போகணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் கோயிலுக்கு வந்தால் கைவலி வரும்னு சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் கை உயர்த்தி சொல்லிடுற ஆராதனை, ஒரு வகையான ஆராதனை. இந்த திருப்பலியே ஒரு புகழ்ச்சி மாலை கடவுளுக்கு. இது வந்து சும்மா பார்த்துட்டு சாமியார் மட்டும் கொண்டு தண்ணி போக கற்றுறது நம்மளாம் பார்த்து அழகா வீட்டுக்கு போயிடலாம், ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதில் பங்கெடுக்கிறீர்கள், ஆர்வமாக இருக்கணும். இங்கேருந்து வழிந்து ஓடுது, 7 அருட்சாதனங்கள் வழிந்து ஓடுகிறது. அருட்சாதனம் எல்லாமே ஆசீர்வாதம் எல்லாமே இந்த திருப்பலி அப்படியே இந்த வீட்டுக்கு வழிந்து ஓடுகிறது. அதை நீங்கள் வாங்கிக்கணும்னா நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய ஆன்மா உடல் எல்லாமே இங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம் வந்து சரி. நல்லா சுத்தமாக சொல்லுங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்யறது தான் எங்களுடைய தேவை அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதுதான் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த ஒரு சிந்தனை. இந்த மனித குலத்துக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் நான் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். கடவுள் என்றால் கடவுளாகவே இருப்பது அல்ல. இந்த மனித குலத்திற்கு வந்து அந்த இதயத்தில் தங்கி அந்த இதயத்தில் இருக்கிற கஷ்டம், துன்பம், துயரம், கவலைகள், பாடு, வலி, கண்ணீர், அழுகை, இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நான் தீர்க்க வேண்டும். அதனால தான் கடவுளாக மனிதராக ஆனார். அன்புக்குரியவர்களே, கடவுளாக இருந்த அந்த கடவுள் நினைச்சிருந்தா கடவுளாக உலகத்தில் வந்திருக்கலாம். கடவுளாகவே உலகத்தில் வந்து நான் கடவுள் அப்படின்னு சொல்லி பல இறைவாக்கெல்லாம் வந்தாங்க. குழந்தையாகவே வரலாம். இறைவாக்கு திடீர்னு வந்து நிற்பாங்க. ஆண்டவர் சொல்வது இதுவே அப்படின்னு சொன்ன எல்லாரும் வேண்டுவாங்க. அதுக்கப்புறம் இறைவாக்கு உரைக்கிறது. அப்பதான் இறைவாக்கு எல்லாம் இருந்தாங்க. அரசர்கள் அபிஷேகம் நடக்கும். சின்ன குழந்தைக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. நல்லா 23, 24 வயசு இருக்கிறது போல ஒரு ஆளை கொடுத்து அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் தெரியல உலகத்தில் இருக்கிற எல்லாம் அரசர்கள் அப்படின்னு. நாம் கடவுள் நினைத்திருந்தால் அவர் கடவுளாகவே இந்த உலகத்துக்கு வந்து நான் கடவுள் சொல்வது எல்லாம் கேட்கும் எல்லாரும் மீட்டு கொடுக்க ஒரு 33 வருடங்களுடன் வாழ போகிறேன் என்று அப்பொழுதே அவர் கடவுளாகவே வந்திருக்கிறார். ஆனால் மனிதனாக வந்ததன் நோக்கம் இந்த மனித குலத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு, எல்லா காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த மாட்சியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த ஆனந்தத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது ஓகே, அது வாட்டசாட்டமான ஒரு இளைஞனாக வந்திருக்கலாம். இல்லது ஞானம் பெற்ற சாலமோன் அரசர்கள் ஒரு 45 வயசு ஒரு நல்ல ஒரு வயசு தான் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் குழந்தையாக? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏன் அவர் குழந்தையாக வர வேண்டும்? குழந்தை என்றாலே எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பிடிக்கும். அது வந்து இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா காலேஜில் வந்து நின்று அவன் கற்றுக்கிட்ட எல்லா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லா டான்ஸையும் போட்டால் தான் அவன் கை தட்டணும். அப்படி தானே வந்து சும்மா நின்று இப்படி என்னை ஒரு சிரிச்சிட்டு இருந்தால் தயவுசெய்து போக அடுத்த நாளைக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கல்லை விட்டுக்கிடாசி அடிக்காத குறையாக சொல்லிவிட்டோம். ஆனால் அதுவே ஒரு குழந்தை அதே ஸ்டேஜுக்கு வந்து நடனலாம் அவசியம் கிடையாது. வந்து ஸ்டேஜில் நின்று ஒரு சிரிச்சாலே போதும், எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ஏனென்றால் குழந்தை என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எவ்வளோ பெரிய ஒரு அழகனாக இருந்தால் கூட அந்த குழந்தையின் சிரிப்பை பார்க்கும்போது அப்படியே எடுத்து அள்ளி நெஞ்சோடு நெஞ்சு வச்சுக்கலாம்னு தோணும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால தான்
அதனால தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கிறிஸ்துவர்களாக நாம் மட்டும் கொண்டாடவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்கள் முஸ்லிம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன்? அதே இயேசு ஒரு 24 வயசு ஒரு பையனை அந்த உலகத்தில் வந்திருந்தாலும் யாரும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால தான் அவர் இந்த உலகத்தில் குழந்தையா பிறந்து உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் அவர் நடந்து கொண்டார். அவருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் என்ற ஒரு நம்பகத்தன்மையும் இந்த குழந்தையை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறோம். நீ வேணா பாருங்க, அன்னை மரியாதை எல்லாருக்கும் பிடிக்கும். இருக்கிற எல்லா புனிதர்கள் கோயிலுக்கும் போகிறத விட குழந்தை இயேசு கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க. அதுவும் குறிப்பாக குழந்தை தான் எல்லாரும் குழந்தை இயேசு கோயிலுக்கு போவாங்க. ஏன்? இந்த குழந்தை இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பிஞ்சு விரல், அந்த முகம், அழகு, இதெல்லாம் அந்த தாண்டவமானது. அதனால அந்த குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும் என்ற ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக அவர் ஒரு அரசனாக வரல, இல்லை ஒரு ஞானியாக வரல, ஒரு குழந்தையாக வரல. 2 வகையில் சொல்லியிருக்கார். கடவுளாக அவர் மனிதனாக வந்தார், மனித குழந்தையாக வந்தார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. 3ஆவதாக அவர் பெரிய அரண்மனையில் பிறகு பெரிய அரண்மனையில் பிறகு பெரிய ஒரு அரசனுக்கு ஒரு அரசிக்கு அவர் பிறகு அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு எளிமையான முறையில் ஒரு ஏழையாக பிறந்தார். அவரை பற்றின ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணும்போது அவர் பிறக்கும்போது கந்த துணி, தீவன தொட்டி, அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க. யாராவது ஒரு செல்வந்தர் குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா இங்கே ஏதோ ஒரு 10 பேர் இருப்பாங்க காணிக்க கொடுக்கறது. அப்படியே வாங்கிட்டே இருப்போம், சாமியாரும் கை வலிக்கும், அந்த அளவுக்கு காணிக்க கொடுப்பாங்க. கடவுள் குழந்தையா போனவங்க 2 மாடப்புறாக்கள் மட்டும்தான் காணிக்க கொடுத்தாங்க. அதில் வேலையர் புத்தகத்தில் படிச்சீங்கன்னா காணிக்கா கொடுக்கறது 2 வகை இருக்கு. ஒன்று செம்மறியாக கொடுக்கலாம், இல்லை ரொம்ப ஏழையாக இருந்தாங்கன்னா 2 மாடப்புறாக்கள் கொடுக்கலாம்னு அதை சொல்லியிருக்கு. இங்கே கொடுக்கப்பட்டது 2 மாடப்புறாக்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஏழை. அதுக்கு ஒரு பணி வாழ்க்கையை பார்க்கும்போது தலை சாய்க்க கூட இடமில்லை அப்படின்னு சொல்றாங்க. கடைசி காலத்தில் கடன் வாங்கி அழுகணும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே. கடன் வாங்கினா அவருக்கு கல்லறை கூட சொந்தமாக இல்லை. அன்னை மரியாதை கல்லறை கூட இல்லை. யாருக்கும் ஒரு ஆளை கடன், யோசிக்கிற ஒரு ஆளை கடன் வாங்கி தான் அந்த கல்லறை தான் நடக்கணும். இந்த அளவுக்கு எளிமையும் ஏழ்மையும் அவர் வாழணும். அன்புக்குரியவர்களே, மனிதனாக வந்தால், குழந்தையாக வந்தால், ஏழ்மை வழியிலே வந்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற பாடம் அதுதான். இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதனை ஒரு மனிதனாக நான் மதிக்கிறேன்னா, போட்டு சுட்டு போட்டுவாக நம்ம மதிக்கிறோம். அதே ஒரு கந்தத்துறை வந்தால் என்ன சின்ன சமையல் தான் மிரண்டுவார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதை ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனிதனாக நீங்கள் வாழணும். நானே ஒரு கடவுள், நான் கடவுளாக உலகத்தில் ஒரு மனுஷனாக வந்தேன். நீங்களும் மனிதனாக உங்கள் சக மனிதர்களாக மதியுங்கள். 2வது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே குறைபாடோடு தான் இருக்கிறாங்க. பெரிய படிப்பு படித்தவங்க கூட எளிமையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே படிக்கல, ஒன்றும் அறியல, ஆனால் கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு அதில் பேசுகிற பேச்சு இருக்கே, அதே போல பேசாதீங்க. ஒரு குழந்தை மனதோடு, ஒரு குழந்தை தன்மையோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஒரு குழந்தை அடிச்சவங்க திரும்பி சிரிக்கு. அந்த குழந்தை பக்குவம் உங்கள் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. 3வது, என்னாலும் அம்மா இருந்தாலும், என்னாலும் மக்களாக இருந்தாலும், என்னாலும் சொத்து சொகம் இருந்தாலும், அதை இந்த உள்ளத்தில் உள்ள ஏழ்மை வெளியில நீங்களாம் நல்லா பணக்காரங்களாக இருக்கிறதுனால சாமி நம்ம தான் சொல்ல நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் உள்ளத்தின் ஏழ்மைகள், உள்ளத்தில் ஏழ்மைகள். அந்த உள்ளத்தில் ஏழ்மை இருந்துச்சுன்னா இருக்கிற எல்லாரையும் ஒரே சமமான பாதையில் பார்த்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வந்து. இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லியிருக்கு. இயேசுவின் பிறப்பு செய்தி அந்த காலத்தில் வாழ்ந்த குருக்களுக்கு போய் சேரவில்லை, மாறாக லேவியர்களுக்கு போய் சேரவில்லை, மாறாக அரசர்களுக்கு போய் சேரவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த எளியவர்கள், இடையர்களுக்கு தான் போய் சேரும். இந்த இடையர்கள்
வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இயேசுவுக்கே புகழ். பின்னாடி இருக்கலாம் தயவுசெய்து தூங்காதீங்க, உங்களுடைய கவனங்களை எதுவும் செல்ல அடிக்காதீங்க, என்ன மட்டும் பாருங்க. இந்த நாள் திரும்பி இன்னொரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, வரியே வாழ்க்கை. அந்த இடையினுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்கு உள்ள ஒரு நிலையில இருந்துச்சு. அதனால தான் இயேசு தன்னுடைய பிறப்பு செய்தியை மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறத விட இந்த இடையர்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மாணவர்கள் நினைப்புல இங்க போய் முதல்ல அந்த இடையர்களுக்கு சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்துள்ளா, மெஸ்ஸியா பிறந்துள்ளா, போய் பாருங்க அப்படின்னு இந்த இடையர்களுக்கு சொல்லுங்க. தாவீது காலத்துல, சாலமோன் காலத்துல இடையர்கள் என்றால் ஆயர்கள் என்றால் ஒரு மரியாதை இருந்துச்சு. காலங்கள் போக போக அந்த வாழ்க்கை நிலை மாறப்படுது. ஏன்னா ஒரு ஆயனா இருக்கிறவங்க, ஒரு ஆடு வச்சிருக்கிறவனும் அந்த ஆட்டை கூட்டிட்டு போய் மேய்க்கிறவனும் ஒரே ஆளா இருந்தாங்க. எப்ப? தாவீது காலத்திலையும் சாலமோன் காலத்திலும். காலங்கள் மாற மாற, செல்வங்கள் சேர சேர அந்த ஆட்டுக்கு சொந்தமானவன் ஆட்டை கூட்டி கொண்டு போய் மேய்க்கிறது. மாறாக ஆட்களை வைத்து அந்த ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் கூலிக்கு மேய்ப்பவர்களும் போனாங்க. இயேசுவின் காலத்துலலாம் கூலிக்கு ஆரம்பிக்கிறவங்க இருந்தாங்க. அப்படிதான் அந்த இடையர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த சமூகம் எப்படிப்பட்டது என்றால், அந்த ஆட்டுக்கு சொந்தமான ரொம்ப கொடூரமாக மாற ஆரம்பிச்சாங்க. ஏதாவது ஒரு ஆடு குட்டி எனக்கு ஒரு நரியோ ஒரு ஓரான கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அவனை போட்டு அவ்வளோ அடி அடிப்பாங்க. இந்த இடையர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்து மந்தையில் போய் ஏதாவது ஒரு ஆட்டுடைய திருடிட்டு வந்து இந்த ஆட்டுக்கூட சேர்த்துப்பாங்க. அப்போ அந்த இடையர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த இடையர்களை திருடர்கள், அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் அப்படியே சென்டர்ஸில் இருப்பாங்க, அவங்க மேலே ஒரே நாற்றமாக அடிக்கும். கோயில் எருசலேம் ஆலயத்துக்கு கூட யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவங்க யாருமே எருசலேம் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. ஏன்? ஆனால் தீட்டு தூய்மை இல்லாதவங்க, அவங்க தூய்மை சட்டத்தை வாங்கிட்டு தான் உள்ள வரும். அப்படி ஒதுக்கப்பட்டவங்க தான் இந்த இடையர்கள். இந்த ஆன்மீக காலைகளிலும் இந்த சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த இடையர்கள். ஆண்டவருடைய செய்தி அரசர்களுக்கல்ல, குருக்களுக்கல்ல, திருச்சட்டம் படித்தவர்களுக்கல்ல, அந்த இடையர்களுக்கு தான் இந்த முறை போய் சேர்ந்தது. அந்த இடையர்களுக்கு 3 வகையில் ஆண்டவர் ஆராதனை செலுத்தினாங்க. 1, ஞானிகளுக்கு கூட ஸ்டார் இருந்துச்சு, ஸ்டார் வழி நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் சொல்லப்படுது. கந்தல் துணி தாவீது நகர்ல ஒரு பையன், ஒரு குழந்தை பிறந்திருப்பா, நீ போய் ஆராதனை செலுத்துங்க. எங்கே போனாங்க, எப்படி போனாலும் யாருக்கும் தெரியாது. அவங்க கடற்கடங்க கிளம்பி வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை ஒரு தாயோடையும் ஒரு தந்தையோடையும் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆராதனை செலுத்தினாங்க. யாருக்கும் அவங்க வழிகாட்டல, அவங்க கூட நேரம் இருந்தாங்க. 2வது, சக்கரையாவுக்கு போய் ஒரு வானதூதர் சொன்னார், முதிர்ந்த வயதில் உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் நம்பவே இல்லை. ஆனால் அந்த இடையில நம்பினாங்க. போய் சொல்கிறாங்க, யாரும் நம்ம திடீர்னு ஒரு நைட்டில் வந்து அந்த இடத்துல குழந்தை கொண்டு போய் பார்த்துருவாப்பா அப்படின்னா யார் போவீங்க? என் தூக்கம் வருது, காலையில் போய் பார்த்துக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. நானும் அதான் சொல்லுவேன். ஆனால் அந்த இடையர்கள் அந்த குளிரிலும் அந்த வானதூதர் சொன்னதை நம்பி எதிர்த்து போனாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க தான் முதல் சீடர்களாக மாறினாங்க. விவிலியத்தில் சொல்லியிருக்கு, அவர்கள் கண்டதையும் பார்த்தையும் நினைச்சு அந்த குழந்தை ஆராதனை செலுத்தி வழிகள் எல்லாத்தையும் அவங்களை பற்றி அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். இதுதான் அந்த இடையரின் ஏழ்மைக்குணம். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் பரம்பரையான கிறிஸ்தவர்கள், ஆனால் அந்த இடையர்கள் பரம்பரையான கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற பாடம் அதுதான். அந்த இடையர்களை போல நான் நம்புகிறேன். அந்த இடையர்களை போல என் உள்ளத்தில் பிறந்த அந்த இயேசுவை பற்றி நான் அறிவிக்கிறேனா? இந்த 2 விஷயமும் நீங்களும் நானும் செஞ்சோம் என்றால் அந்த இடையர்களுக்கு அன்று கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த குழந்தை இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த இடையர்களுக்கு கிடைத்தது. அதே பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இயேசுவுக்கே புகழ். மறைவில் எழுதிச்சு எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
மகிழ்வின் ஊற்றே தேவா, உமது பிறப்பின் நற்செய்தியை உலகமெல்லாம் அன்பின் செய்தியாக, மகிமையின் செய்தியாக, அன்பின் செய்தியாக அறிவிக்கும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதியும். நீ உலகிற்கு தரும் உன்னத கொடையை உலகின் படையலை வரை எடுத்துரைக்கும் இவர்கள் உமக்கு என்றும் சார்ந்து பகிர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்று இறைவா, எமது நாட்டில் நீர் எமக்கு அமைத்து தந்த இவ்வாழ்வு அனைத்து சவால்களையும் கடந்து ஓர் நிறைவை நோக்கி பயணிப்பதாக புதிய அரசியல் மாற்றங்களாலும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய தீர்மானங்களாலும் எமக்கான நன்மைகளும் வளங்களும் எம்மை வந்து சேரவும் இதற்காக உழைக்கும் அனைத்து தலைவர்களும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, உமது பிறப்பால் மகிழும் மக்களை ஆசீர்வதியும். ஒரு தாயின் தியாகத்தில் அவள் உதர்ந்து உலகிற்காய் அவள் கொண்ட அன்பில் விதித்த இறைவனை நாம் ஒவ்வொருவரும் எமது இதயத்தில் தாங்கி எமது செயல்களில் உள்கொடுத்து எமது அயலவரில் வாழ்ந்து காட்ட அன்புரிய வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்ட நற்செய்தி வழங்கும் இறைவா, இன்று இத்திருப்பலியில் பங்கு பெற முடியாமல் நோயுற்று இருப்போர், சிறைகளிலும் தனிமையிலும் வாழ்வோர், குடும்ப பிரிவு துயரங்களாகி இருப்போர், அகல முகாம்களில் இருப்போர் அனைவரின் மீதும் மனமிறங்கி அவர்கள் இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரியையும் பெற்று மகிழ செய்தல் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொதுவாக சொல்லுவாங்க, உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக. இப்போது நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகளின் தேவைகளுக்காக இந்த தருணத்தை சொல்லுவேன். ஏனென்றால் கடவுள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் திரும்பி உங்களை பார்க்கணும்னா நீங்கள் இப்படி செஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிரி நல்லா இருக்கும். எனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க குழந்தைகளாக நடந்தது அறிவோடு இருக்கும். அவங்க ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் போகும் அப்படி வேணுங்க. கடவுள் மட்டும் இந்த குழந்தை கூட எழுந்து வந்து உங்கள் வீட்டில் வந்து போகணும் அப்படி பார்ப்பாங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக, இல்லை உங்களுடைய குடும்பத்துக்காக, இல்லை உங்களுடைய கடன்களுக்காக பண்ணாங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்காமல் இருக்கோ, மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா ஒரு 2 நிமிஷம் தயவுசெய்து கேட்குறேன். அந்த 2 நிமிடம் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம நான் அப்படியே பண்ணணும். யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள நினச்சி பார்த்து அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குழந்தைகள் சீரோடு சிறப்போடு வாழ்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வழிகள் இருக்கா அதை அப்படியே கேட்டு போக வேண்டும் என்று 2 நிமிடம் அவர்களுக்காக கற்று செய்ய உங்களுடைய ஜனம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லாமலே கேட்கணும். 2 நிமிடம் அவர்களுக்காக செய்யுங்க. நாங்கள் வேண்டிய அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனாய் கிறிஸ்து வழியாக நோக்கி ஜெபிக்கிற ஜெபக்கே ஜீவன் நல்ல பிதாவே.
வான்படைகளை அடையாளத்தோடு சேர்ந்து
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாகும். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உங்களுக்கும் கூடிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ள வேண்டும், தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் நல்வாழ்கிறோம். ஆண்டவரே, உலகிலும் மறைவிலும் உதவி அதை நினைவு கூறுகிறார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயசகாயரா, எல்லா திருடங்களையும் நாம் அனைவரும் உங்கள் திருவை அங்கு நிறைவேற செய்கிறோம். மேலும் ஆண்டவரே, இதோ ஆலயத்திலே உமக்காக வந்து இந்த காலை வேளையிலே உமக்குரிய அதே ஆராதனையும் ஆட்சியும் நன்றியும் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. அன்பானவரே, குழந்தை இயேசுவே, எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் நீ பிறந்ததின் இலக்கு மரணம். ஆனால் அந்த மரணமும் உனக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறது. காரணம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி அடையும். ஏனென்றால் அவருடைய இறப்பு எல்லாருக்கும் மீட்பை அடைகிறது. அந்த மகிழ்ச்சியை இந்த குழந்தையாக இருக்கும்போது அதையும் நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும். அதே போல் எங்கள் வாழ்நாளில் பிறருக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் மனபாவத்தையும் தூய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு இன்றே தந்திருக்கிறோம். மேலும் உயிர்கள் நெருங்குடன் உயிர்ப்புடன் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரையும் இறக்கிறது நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியும் ஏற்றுகிறது. எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான மரியம், அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒரு உன்னதவரான இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன்
மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் உங்களுக்கு
இந்த ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பானமாக கொடுப்பதற்காக குழந்தையாக பிறந்திருக்கிறது. இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். தெய்வமே
இப்பொழுதும் எக்காலமும் உம்மை புகழ்ச்சியும். ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை பங்குத்ததையின் சார்பாகவும் என் சார்பாகவும் அருட்சலுக்கு சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் தெரிவித்துக் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எல்லா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா போல இருக்கக்கூடாது. ஏதாவது வித்தியாசமான உங்கள் வாழ்க்கையை மற்ற எந்த வித்தியாசத்துலையும் இல்லை, வயசு வித்தியாசத்தை சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இந்த கிறிஸ்து பிறப்பு ஏதாவது மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த கடைசி ஆசீர்வாதத்தை சிறப்பாக சொல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பிலே மகிழ்ச்சி நிறைந்த இறைப்பற்றுடன் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அழகான பொருள்களை மறைநிகழ்வுடன் முழு நம்பிக்கையுடன் கண்டுணரவும் மிகுந்த ஆர்வத்துடன் தெரிவித்துக் கொள்ளவும் அருளியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை